ஹாய் ஒருவன். ஸோ ஒரு புது முயற்சியோடு தான் வந்திருக்கேன். 11th 10th 12th எல்லாத்துக்குமே 3 பேர்த்துக்குமே கிராஷ் சீரிஸ் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த கிராஷ் சீரிஸ் தான். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. ஆனால் அந்த கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வருமாமே, தயவு செய்து பண்ணுங்கள். அண்ட் கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்ன மேட்ரு போயிட்டுருக்குன்னா, குறுகிய காலத்தில் நம்ம இந்த கிராஷ் சீரிஸ் நடத்த முடியாது. அதனால தான் நான் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா இதோட பெனிஃபிட் என்னென்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னென்னா பசங்களே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, சார் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு அது போய் சேருது. ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஒரு 5 மார்க் எழுதுவோம். 11th 12th ஸ்டாண்டர்டை சொல்கிறேன். ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஒரு 5 மார்க் எழுதி 1 மார்க் எழுதி ஒரு 50 மார்க் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து கிராஷ் சீரிஸ் நல்லா இருக்குங்க சார், ஃபாலோ பண்ணுறதுக்காக போடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணனால தான் இது நான் போடுறேன். அண்ட் இது 3 பேத்துக்குமே போடணும் தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் சொல்ல போகிற இது வந்து பிளான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து என்னென்ன டே 1 டே 2 டே 3 போட்டிருப்பேன். இப்போ எந்தெந்த நாளில் எந்தெந்த கண்டென்ட் முடிக்க போகிறோங்கிறதே நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இப்போவே சொல்லிடுறேன். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணாமல் வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லணும், ஓகேவா? எவ்வளோ பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, 10th 11th 12th 3 பேர்த்துக்கிட்டையும் தான் கேட்குறேன். எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேர்த்துக்குமே நன்மை. ஏன்னா வந்து அப்போ தான் எனக்கு ஒரு பூஸ்டப் இருக்கும். சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வெறித்தனமாக உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இல்லை அப்படின்னா நான் 12th மட்டும் தான் போடுவேன். ஏன்னா 12th வந்து கட் ஆஃப் நம்பி இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு போட்டுருவேன். 11th 10th நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான். என்னை தப்பாக நினச்சிடாதீங்க. ஆல்ரெடி 10th 11th 12th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன். 12th எல்லாமே போட்டுட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். 11th 10th 5 மார்க்ஸ் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஏன் நான் தரேன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் நான் போட போகிறேன். சரிங்களா? சரி, ஓகே. 12th ஸ்டாண்டர்ட் டே 1 இதை மட்டும் படித்தா என்னெல்லாம் ஆகும் நான் சொல்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிராஷ் சீரிஸ் ஃபாலோ பண்ணால் என்ன நன்மைன்னு சொல்கிறேன். டே 1 வால்யூம் 1 5 மார்க் முடிக்க போகிறோம். 12th டே 2க்கும் வால்யூம் 1 5 மார்க், டே 3யும் வால்யூம் 1 5 மார்க், டே 4ல் வால்யூம் 2ல் இருக்க 5 மார்க். அது எது வேணாலும் இருக்கலாம். 7th சாப்டர் 8th சாப்டர். இப்போ வால்யூம் 1 5 மார்க்குன்னு சொன்னேன். 6th சாப்டர் இருக்கலாம், 5th சாப்டர் இருக்கலாம். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 7 to 8 5 மார்க் போடுவேன். சரிங்களா? 10 5 மார்க்காக கூட இருக்கலாம். ஏன் முடியலன்னா 6 5 மார்க் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வால்யூம் 1 ஷஃபிள் பண்ணி ஒரு நாளைக்கும் இந்த 3 நாள்லேயே முடிச்சிடுவேன். 3 நாளில் உங்களுக்கு வால்யூம் 1 5 மார்க் முடியுது. கண்டிப்பாக என்ன நம்பலாம். வால்யூம் 2வும் அதே மாதிரி தான் 3 நாளில் முடியுது. அது எப்படி சார்? நான் வந்து வால்யூம் 2ல் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவேன். 9th சாப்டர் 10th சாப்டர் மட்டும் 9.8 10.8 மட்டும் நான் போடுறேன். மீதி எல்லாமே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஏன்னா டைம் இருக்காது. அதனால தான் 3 நாளில் முடிக்கிறது சாத்தியமா? டே 7 8 9 2 மார்க் 3 மார்க் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். முடிஞ்சளவு முக்கியமான எக்ஸசைஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். இது மூலியமாக நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன். 9 நாள் நமக்கு இந்த சீரீஸ் நடக்க போகுது. இந்த 9 நாளுமே நீங்கள் வந்து மனப்பூர்வமாக போட்டிங்கன்னா 9 நாளுமே எப்போங்க சார் அப்படிங்கிற டெய்லியுமே இருக்கும். நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, டெய்லியுமே இருக்கும். நீங்கள் டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே இது முடிஞ்சிடும். சரிங்களா? முடிஞ்சது அப்படின்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொன்னால் 5 மார்க் வந்து 7லேருந்து 6 வரைக்கும் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். அந்த இதுக்குள்ளேயே சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு தான் போட முடியும். ஒரே வீடியோவில் எல்லாமே போட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால் 2 மார்க்குக்கு மேக்ஸிமம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்காக 4 2 மார்க் 4 3 மார்க் எழுத வைக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுல் போர்ஷனுங்க பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட 6 5 மார்க்னா 30 மார்க்கு, 4 2 மார்க் 4 3 மார்க்னு எவ்வளோ ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ் ஆச்சு. ஸோ 50 1 மார்க்கில் ஒரு 15 கரெக்டாக இருந்தால் கூட 10 கரெக்டாக இருந்தால் கூட 60 மார்க்கு. 90க்கு 60னா 100க்கு 70 மார்க். வேணாம் நான் சொல்ல போகிறீங்க. நான் சொல்கிறது ஃபுல் போர்ஷன். இதை ட்ரை பண்ணி ஒழுக்கமாவது படிச்சிங்கனாலே பப்ளிக் எக்ஸாமில் நான் போடுற கிராஷ் சீரிஸ் வேறு லெவலில் இருக்கும். இப்போது ஹரிபரியாக போடுறனால ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கிராஷ் சீரிஸ். ஆனால் பப்ளிக்கு ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே நான் போடுவேன். டோட்டலி நம்ம பிளான் படி ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே. இது ஃபாலோ பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லியுமே உங்களுக்கு வந்து சேரும் 12th ஸ்டாண்டர்டுக்கு. அந்த வீடியோ வந்து 40 to 45 மினிட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 10 5 மார்க்லாம் போடும்போது 8 5 மார்க் 40 to 45 மினிட்ஸ் இருக்குல்ல. நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா 1.5 மணி நேரம் தான் டெய்லியும். சரியா? ஏன்னா வேறு சப்ஜெக்ட்டும் படிக்கணும். 1.5 மணி நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். ஓகே, அந்த வீடியோ பார்த்து 11th ஸ்டாண்டர்டுக்கு என்ன முடியும்னு பாருங்கள். 6 நாள் தான் இந்த சீரீஸ் நடக்கும். அது எப்போ வேணாலும் இருக்கும். நான் வந்து முன்கூட்டியே கம்யூனிட்டி இதில் அனுப்பிச்சிடுறேன். இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு தான் ஜாயின் பண்ண சொல்லுவேன். வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுறேன். எப்போ வந்து நாளைக்கு இருக்குமா நாளானைக்கு இருக்குமா அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆனால் 6 நாள் தான் இது நடக்கும். டே 1 வந்து வால்யூம் 1 5 மார்க்ஸு, டே 2 வந்து வால்யூம் 1 5 மார்க்ஸு, டே 3 வால்யூம் 1 5 மார்க்ஸு. போதும். இந்த 3 நாளில் வால்யூம் 1ல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். அது அடுத்த 3 நாள் 4 5 6வது நாள் வால்யூம் 2ல் இருக்க 5 மார்க்ஸ் போதும். உங்களை நான் 5லேருந்து 6 5 மார்க் வரைக்கும் எழுத வைக்க முடியும் என்னால்.
ஸோ 2 மார்க் 3 மார்க் எனக்கு டைம் இல்லை 12th கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால தப்பாக நினச்சிக்க வேணாம். 11த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்ல, பட் டைம் போதுமான டைம் இல்லை, அதுதான் முக்கியம். எல்லாமே போட முடியாது. 3 பேர்த்துக்குமே 10 நாளில் போட முடியுமா 10th 11th 12th? அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சது போட்டேங்கன்னா ஃபெயிலியர்ஸ் கூட நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அண்ட் ஆல்சோ எல்லாருமே ஒரு 6-5 மார்க் எழுதுறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவீங்க. அந்த 1 மார்க் நம்ம வந்து புக் பேக் படிச்சிங்கனாலே 15 கரெக்டாகிடலாம். ஸோ 2 மார்க் 3 மார்க் நான் பிளான் சொல்லுவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் 4 2 மார்க் எழுதிடலாம். நான் பிளான் சொல்கிறேன் 11th, பயப்படாதீங்க. 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் டே 1க்கு இங்கே பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் மொத்தமாக 7 நாள் நடக்கும். இதே மாதிரி தான் 11th சொன்ன மாதிரி தான். டே 1 வந்து சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 இருக்க 5 மார்க்ஸ் ஷஃபிள் பண்ணி ஒரு 5-6 சம் போடுவேன். உங்களுக்கு ஸ்லோவாக தான் போவேன். 5 மார்க்ஸ் டே 2 அதே மாதிரி சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3ல. டே 3லையும் 5 மார்க்ஸ் சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3ல. டே 4லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் 5th சாப்டர் 6th சாப்டர் இருக்க 5 மார்க்ஸ். டே 5லையும் 4th சாப்டர் 5th சாப்டர் 6th சாப்டர் இருக்க 5 மார்க்ஸ். டே 6ல் சாப்டர் 7 8 5 மார்க்கு. டே 7லையும் சாப்டர் 7 8 5 மார்க்கு. 5 மார்க் தான் நமக்கு முக்கியம், ஏன்னா 50 மார்க் 5 மார்க்கு. ஸோ அதனால் 5 மார்க் முடிச்சிருங்க. கிராஃப் ஜாமெட்ரி முதல்ல முடிச்சிருங்க, அது நமக்கு வேணாம், நீங்கள் படிச்சுக்கோங்க, நீங்களே படிச்சுக்கோங்க. 2 மார்க் 10 இருக்கே சார், என்ன சார் பண்ணுறதுன்னா, நான் 10 5 மார்க் எழுத வைக்கிறேன், நான் கேரண்டி ஏதாவது பண்ணி எழுத வைக்கிறேன். 9வது லாஸ்ட்டில் எழுதிடலாம், நீங்கள் நம்புங்க, நிறைய பேர் நம்புங்க. அண்ட் ஆல்சோ 2 மார்க் வந்து 10க்கு என்ன சார் பண்ணலான்னா பிளான் சொல்கிறேன். கடைசி அந்த 8வது நாள் வந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஒரு 2 நாள் 8வது நாள் 9வது நாள் 2 மார்க்ஸ்க்கு நம்ம ஒதுக்க முடியுமான்னு பார்க்கலாம். டேஸ் இருந்தால் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த கிராஷ் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் பிளானுங்க. கிராஷ் சீரீஸ் நான் மொத்தமாகவே சொல்லிட்டேன், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கூட இருப்பேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி கிராஷ் சீரீஸ் அதில் போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேதான். ஸோ எந்த டைமுக்கு கிராஷ் சீரீஸ் வரும் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். 5:30 PM உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். டெய்லியுமே 5:30 PM அப்லோட் ஆகிருக்கும். 12th மஸ்ட்டு, 11th 10th தெரியல, மேபி 6:30 கூட இருக்கலாம். சரிங்களா, மேபி 6:30 ஆர் 7 இருக்கலாம். சரிங்களா, 11th 10th. ஆனால் 5:30 கன்ஃபார்ம் 12th இருக்குது. கன்ஃபார்ம் 12th இருக்குது. 6:30 வந்து 11th 10th இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, சார் பார்க்கலாம் எது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி டேபில் இதை குறித்து ஒரு போஸ்ட் ஒன்று நான் போடுறேன், உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு இருக்கும். உங்கள் வீட்டில் ஒட்டி வைங்க இந்த நாள் வந்து அப்படின்னு, ஏன்னா ரொம்ப முக்கியங்க. வேறு சப்ஜெக்ட்டும் ஃபாலோ பண்ணணும். மேக்ஸ் 1.5 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வேறு சப்ஜெக்ட்டும் ஃபாலோ பண்ணணும், மஸ்ட்டுங்க, இல்லைனா மார்க் போயிடும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக எவ்வளோ பேர் இந்த சேலஞ்சுக்கு ரெடின்னு எனக்கு கீழே சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். தேங்க்யூ.